வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே போர் இல்லாத போர், தொடரும் மோதல். போர் என்றால் துப்பாக்கி, டாங்குகள், விமானங்கள். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் ஒரு புதிய உண்மை உருவானது. போர் இல்லாமலேயே போர் தொடரலாம். இந்தியா பாகிஸ்தான் உறவில் அதுவே நிஜமாக மாறியது. 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு மாறிய போர்க்களம். பாராளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு முழு போர் நடக்கவில்லை. ஆனால் அமைதி வந்ததா? இல்லை. போர்க்களம் மாறியது. எல்லையில் அல்ல, தலைநகரில் அல்ல, நிழல்களில் நடந்தது. தீவிரவாதம் புதிய ஆயுதம். இந்த கட்டத்தில் மோதலின் முக்கிய முகம் தீவிரவாத தாக்குதல்கள், எல்லை தாண்டிய ஊடுருவல், பயங்கரவாத குழுக்கள், இரகசிய ஆதரவு குற்றச்சாட்டுக்கள். இந்தியா பல தாக்குதல்களை சந்தித்தது. ஒவ்வொரு தாக்குதலுக்கு பிறகும் ஒரே கேள்வி எழுந்தது, ஒவ்வொன்றுக்கும் பதில் என்ன? பதிலின் சிக்கல் அணு யுகத்தின் சவால். 1971ஆம் ஆண்டு போல முழு போர் நடத்த முடியாது. ஏனெனில் அணு ஆயுதங்கள், உலக கண்காணிப்பு, பொருளாதார விளைவுகள். ஒரு தவறான முடிவு பிராந்திய அழிவாக மாறும். அதனால் இந்தியா ஒரு புதிய சமன்பாட்டை தேட வேண்டியிருந்தது. தூதரகம் வெர்சஸ் தாக்குதல். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, நம்பிக்கை உருவாக்கும் நடவடிக்கைகள், வர்த்தகம், பயணம். மறுபக்கம் தாக்குதல்கள், பதற்றம், சந்தேகம். இந்த இரட்டை நிலை இந்தியா பாகிஸ்தான் உறவின் புதிய இயல்பாக மாறியது. LOC, அமைதியில்லா கோடு. ஒரு கோடு மட்டும் அல்ல, அது எப்போதும் துடிக்கும் காயம். துப்பாக்கி வெடிப்புகள், பதில் அடி, வீரர் உயிரிழப்புகள். போர் இல்லை, ஆனால் இறப்பு தொடர்ந்தது. உலக அரசியல் அழுத்தமும் சமநிலையும். உலக நாடுகள் இந்த மோதலை கவனமாக பார்த்தன. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா அனைவருக்கும் ஒரே விருப்பம், போர் வேண்டாம். ஆனால் தீர்வு அது இரு நாடுகளின் கையில்தான். மக்கள் எப்போதும் சிக்கிக்கொண்டார்கள். இந்த போர் இல்லாத போரில் மிக அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் மக்களே. எல்லை கிராமங்கள், அகதிகள், பாதுகாப்பு படைகள். அவர்களுக்கு அமைதி ஒரு அரசியல் சொல், ஒரு வாழ்வியல் உண்மை அல்ல. இந்த மோதல் என்னதான் சொல்கின்றது? இந்த கட்டம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னது. போர் தவிர்க்கப்பட்டது, ஆனால் பகை தீர்க்கப்படவில்லை. அணு ஆயுதம் போரை நிறுத்தியது, ஆனால் மோதலை முடிக்கவில்லை. நிறைவாக, போர் இல்லாத போர் இந்தியா பாகிஸ்தான் உறவின் மிக ஆபத்தான நிலை. ஏனெனில் அது எப்போதும் எரியும், ஆனால் தெளிவாக தெரியாது. ஒரே ஒரு சம்பவம் போதும் எல்லாம் மாறுவதற்கு. நன்று நண்பர்களே. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர்